இட்லி சாம்பார் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பை ஒரு 3 விசில் விட்டு நல்லா கொலன்னு வேக வச்சு வச்சுருக்கேன். அடுத்தது அது வெந்து நல்லா கேஸ் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து அடுத்தது ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் போட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் நீல வாக்கில் கட் பண்ணின பெரிய வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு பெரிய தக்காளியை 3 தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எல்லாம் நல்லா ரெடியான பிறகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் நான் வந்து நம்ம கொஞ்சம் காரம் முழுசாக போட்டால் 1 ஸ்பூன் போட்டால் காரம் கரெக்டாக இருக்குன்னா ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்தது நான் வந்து ஒரு மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். அந்த மசாலாவில் பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால் மிளகாத்தூள் சாம்பார் பொடி கூட சேர்த்துக்கலாம். மஞ்சள், கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் எல்லா மசாலாவும் ரெடியான பிறகு வேக வச்சு வச்சுருக்கிற துவரம் பருப்பை இதிலே சேர்த்துக்கலாம். தேங்காய் ஒரு 1/4 மூடி, ஒரு 4 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து இதிலேயே சேர்த்துக்கலாம். இந்த பருப்போடு இந்த மசாலா சேர்த்து செய்கிறப்ப என்னோடய சாம்பார் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இட்லி சாம்பார் வந்து நல்லா கொதித்து ஓரளவுக்கு திக்கான பிறகு கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா இட்லி சாம்பார் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெய்ஸி விலாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.